வணக்கம், பாலச்சந்திரன் பேசுகிறேன். நான் சுற்றுப்புறச் சூழல் துறையில் இணை செயலராக இருந்தபோது நிகழ்த்தப்பட்ட சில செயல்கள் முக்கியமானவை, அல்லது துவங்கப்பட்ட சில செயல்கள் அந்த அளவிற்கு முக்கியமானவை. இந்த பப்ளிக் பிளேஸ் ஸ்மோக்கிங் அது தவிர்க்கப்பட்டது. அதுக்கான தடை செய்யப்படுகின்ற உத்தரவை நான் இணைச் செயலராக இருந்தபொழுது அமைச்சரகம் பிறப்பித்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த உத்தரவில் கையெழுத்திட்டது அரசின் சார்பாக கையெழுத்திட்டது நான் தான். இதே மாதிரி இன்னொன்று, இந்த கட்டடங்கள் சர்வசாதாரணமாக கடற்கரை இதுக்கு பக்கத்துல எல்லாம், நதிக்கரை கடற்கரை இதுக்கு பக்கத்துலாம் கட்டடங்கள் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ இதில் பொதுவாக அந்நியாரம் பார்த்தது இதுதான், சுற்றுப்புறச் சூழலுக்கு இது மிகப்பெரிய கேடு விளைவிக்கிறது, பிளாஸ்டிக் யூஸ். அதனால் கடலில் தூக்கி போடுறது, அலைகள் அடித்து உள்ளே போச்சுன்னா மீன்கள் இது மாதிரி பிளாஸ்டிக் மற்றும் தேவையில்லாத பொருட்களை சாப்பிடுவது, அதனால் அங்கேயே மாசுபடுகிறது. இந்த கோணத்தில் தான் பெரும்பாலும் சிந்தித்து கொண்டிருந்தோம். இந்த கோணத்தில் தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், கடற்கரைக்கு பக்கத்தில் எந்த விதமான கட்டடங்களும் கட்டப்படக்கூடாது அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு ரொம்ப எதிர்ப்பு இருந்தது. அந்த பில்டர்ஸ் லாபிங்கிறது அவங்க ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பெரிய பிஸ்னஸ். அந்த கடற்கரைக்கு எவ்வளோ தூரம் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கூட்டங்கள் சேரும். ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்கன்னா அங்கே இது தங்குறவர்களுடைய எண்ணிக்கை பெர்சன்டேஜ் அதிகரிக்கும் பக்கத்தில் இருந்தால். ஏன்னா நடை தூரத்தில் போயிடுவாங்க. அந்த காலத்தில் நிறைய அது மாதிரி தான் இருந்தது. கோவா போனீங்கன்னா ஒரு தாஜ் ஹோட்டல், அது கடற்கரைக்கு ஒட்டி, அங்கே தாஜ் ஹோட்டலுடைய பின்புறம் காலை வச்சோம்னா கடற்கரை மணல் தான். மிஸ்டர் மல்யா அவங்களுடைய பங்களா கூட அதுக்கு அடுத்து இருந்தது. அவங்களும் அதே மாதிரி தான் கட்டியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ இதை நிப்பாட்டுறதுங்கிறது எங்களுக்கு சிக்கலான சவாலான ஒரு விஷயமாக இருந்தது. ஏன்னா பவர்ஃபுல் லாபி அதுக்கு எகென்ஸ்டாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் சில செயற்பாடுகள் முன்னேற்பாடுகள் எடுக்கப்பட்டன, ஆனால் முடிவு எடுக்கப்படவில்லை. அதுக்கப்புறம் 2004 இயற்கை எங்களுக்கு உதவி செஞ்சது. 2004 தான் ஒரு பெரிய சுனாமி இந்தியாவை தாக்குச்சு. அப்படி சுனாமி தாக்கும் பொழுது கடற்கரைக்கு அருகில் இருந்த கட்டடங்கள் தகர்த்து விழுந்தன. அதிலிருந்த மக்கள் பல பேர் உயிரிழந்தார்கள். இந்த நேரத்தில் உடனடியாக இந்திய அரசு கோஸ்டல் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த துயரம் வழிவகுத்தது. அந்த சட்டத்தின்படி என்னென்னா, கடற்கரையிலிருந்து 500 மீட்டருக்கு அப்பால் தான் இனிமேல் கட்டடங்கள் கட்ட முடியும். ஏற்கனவே கட்டின கட்டடங்கள் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியலை. ஏன்னா அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க, கோர்ட்டில் ஸ்டே ஆடுவாங்க. அப்போ அதுக்கப்புறம் அன்னைக்கு இல்லாத நீங்கள் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் இப்போ எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்பாங்க. அதனால் இது ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு தான் சட்டத்தையே கொண்டு வந்தோம். அதன் காரணமாக 500 மீட்டருக்கு அப்பால் தான், கடற்கரையிலிருந்து 500 மீட்டருக்கு அப்பால் தான். ஏன் 500 மீட்டர்? ஏன்னா எவ்வளவு பெரிய சுனாமி அலை அடித்தாலும் அதனுடைய தாக்கம், சுனாமி வரும்போது 10 அடி 12 அடி 15 அடி உயரத்துக்கு அலை வரும். அப்போ அலை எவ்வளோ தூரத்துக்கு அந்த 12 அடி 15 அடி உயரத்துக்கு வரும்? போக 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 தனியும். அப்போ அந்த 500 மீட்டருக்கு அப்புறம் வரும்பொழுது அதனுடைய தாக்கம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். பை சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் இட் வாஸ் ரிவீல்டு. அதனால் 500 மீட்டருக்கு அப்பால் தான் கட்டடங்கள் கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு 2004 டிசம்பரில் வந்ததுக்கப்புறம் இந்த ஆக்ட் 2005 பிகினிங்கில் வந்துச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். எந்த ஒரு காரணமோ ஒரு நல்ல காரியம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அந்த துயரம் இல்லாமல் அதற்கு முன்பே நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். பட் பெட்டர் லேட் தென் நெவர் அப்படிங்கிற அளவில் அதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஜனநாயகத்தில் எல்லாமே மன்னர் நினைத்தது போல் மக்கள் பிரதிநிதிகள் நினைக்க முடியாது. அவங்க மக்கள் பிரதிநிதிகள் எல்லாருக்கும் தான் அவங்க பிரதிநிதிகள். வலுவானவர்களுக்கும் வலுவிழந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் தான் பிரதிநிதி. எல்லோருடைய கருத்துக்களும் கேட்கப்பட வேண்டும். யாருடைய கருத்து எந்த நேரத்தில் வல்லமை பெற்றிருக்கிறதோ அந்த கருத்து சட்டமாக்கப்படும் அப்படிங்கிறதா நியதி. அந்த அளவில் ஒரு நல்ல சட்டம் ஏற்றப்பட்டு விட்டது என்பது நிம்மதி அளிப்பது என்று கூறி இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் என்று கூறி முடிக்கின்றேன். வணக்கம்.